அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பொழுதாக நாம் ஒரு வேத பகுதியை நாம் வாசித்தோம். அதை நாம் தியானத்தை எடுத்துக்கொண்டு வார்த்தைகளை நாம் கடந்து போகலாம். திருப்பிக் கொள்ளுங்கள். லேவியராகம புத்தகம் 19ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள் என்று இங்கே எழுதி வைத்திருக்கிறதான இந்த வார்த்தை குறித்து பார்க்கிறோம். இஸ்ரவேல் சபையாருக்கு இங்கே ஆண்டவர் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டதான வார்த்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இந்த கடைசி பகுதி சொல்லுகிறது, நீங்கள் ஒருவருக்கொருவர் என்ன செய்யாதீர்கள், பொய் சொல்லாதிருங்கள் என்று வாசிக்கிறோம். இதே வேதத்தை பார்க்கும்போது கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். கொலோசியர் 3:9 வாசிக்கலாம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனை அவன் செய்திகளையும் கலைந்து போடுங்கள். அல்லேலூயா. இங்கே வாசிக்கப்பட்ட இந்த இரண்டு இடத்திலும் பழைய ஏற்பாட்டின் புத்தகத்திலும் புதிய ஏற்பாட்டின் புத்தகத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு வார்த்தை என்று சொல்லி பார்க்கும்போது பொய் சொல்லாதிருங்கள் என்று சொல்லி இந்த வேத பகுதி நமக்கு திட்டமாய் சொல்லுவதை குறித்து பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்கள் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், இன்னைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, மற்ற காரியங்களிலும் சரி, உலக மனிதர்களும் சரி, ஒரு நாளைக்கு எத்தனையோ பொய் சொல்றோமா இல்லையா? சொல்றோம். சண்டை போட்டு ஆண்டவர்களை மன்னிப்பு கேட்கிறோம், கோச்சிங்கன்னா மன்னிப்பு கேட்கிறோம், இல்லை ஏதாவது பேசிட்டா மன்னிப்பு கேட்கிறோம், இல்லை அதோடைய துணிகரமான பாவம் செஞ்சுட்டா மன்னிப்பு கேட்கிறோம். என்றைக்காவது ஒரு நாள் ஆண்டவரே நான் இந்த 4 வருஷம் நிறைய பொய் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறோமா? சொல்லுங்களேன். யாரும் கேட்டுக்க மாட்டோம். கேட்கவில்லை என்பதற்காக நாம் பொய் சொல்ல அர்த்தமா? சொல்லுங்களேன். சொல்லிக்கொண்டுதான் இருக்கு. வாழ்க்கையில காலையில எழுந்துட்டா அப்படின்னு சொன்னா இரவு படுக்க போகிற வரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் ஊழியக்காரனா இருந்தாலும், விசுவாசிகளா இருந்தாலும், உலகத்தில் இருக்கிற ஜனங்களா இருந்தாலும், சகல மாணவர்களா இருந்தாலும், ஏதோ ஒரு காரியங்களை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், ஏதோ ஒரு பொய்யான காரியங்களை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். பிள்ளைகளை குறித்து பார்த்தா அப்படின்னு சொன்னா செல்போன்ல பார்க்கறது ஒண்ணா இருக்கும். நம்ம கிட்ட என்ன பண்ணுவாங்க, கிளாஸ்ல தான் இருக்கிற ஆன்லைன் கிளாஸ். இப்போ ஆன்லைன் கிளாஸ்ல போன்ல போட்டு அவங்க பாட்டு என்ன பண்றாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கேம் விளையாடுறாங்க, நிறைய காரியம் நடக்கிறது. ஆனால் அவங்க கேட்க மாதிரி செய்யறாங்க, நான் எங்க இருக்கிறேன், கிளாஸ்ல தான் இருக்கிறேன். ஆபீஸ் போறவங்க ஏன் லேட் அப்படின்னு கேட்டா ஏதோ ஒரு காரணத்தை நம்ம என்ன செய்யறோம், யாரும் நேரத்தை சொல்ல நான் லேட் ஆயிடுச்சு, சமைச்சேன் லேட்டா போச்சுன்னு சொல்லல, இல்ல சாப்பாடு கட்ட லேட்டா சொல்லல, பஸ் கிடைக்கல, ஏதோ ஒரு காரியத்தை எதை நம்புவார்களோ அதை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பொய்யாய் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆனால் இங்கே ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறதான ஒரு காரியம் என்ன, நீங்கள் பொய் சொல்லாமல் இருங்கள். லேவியராகம புத்தகம் 11ஆம் அதிகாரமும் அதான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கொலோசியர் 3:9 நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன, பொய் சொல்லாதிருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதான வார்த்தை குறித்து பார்க்கிறோம். அப்படியானால் நாம் எல்லாவற்றுக்காக நாம் மனஸ்தாபப்படுகிறோம். ஆனால் இந்த பொய் சொல்லுகிறதான காரியங்களுக்காக அநேகருடைய வாழ்க்கையிலே பொய் சொல்லுகிற காரியங்களுக்காக மனஸ்தாபப்படுவது கிடையாது. அவைகளை ஒரு பாவமாய் கருதுவது கிடையாது. அவைகளை பார்க்கும் போது அவை வாழ்க்கிற ஒன்றாய் இணைந்து இருக்கிறது. பொய் சொல்லாமல் இந்த உலகத்திலே வாழ முடியாது என்று சொல்லி அதை எல்லாருமே ஏற்றுக்கிட்டதா மாறி போயிடுச்சு. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பொய் சொல்லாதிருங்க அப்படின்னு சொல்ற வார்த்தையை பார்க்கிறோம். நான் ஒருத்தர் பேசிக்கிறாரு, பொய் சொல்லாம உலகத்துல எப்படி வாழ்றது? நீங்க பொய் சொல்லாம இருக்கிறீங்களா? நாங்க நிறைய பொய் சொல்றோம். வெஸ்டிங் போனா டீ குடிக்கலாம் கூட குடிச்சிட்டு வந்து வேணாம்னு சொல்றோம். அது ஒரு பொய் தான் இல்லை? ஒருவேளை மறித்து போனார்கள் அடக்கம் பண்றோம் அப்படின்னு சொன்னா ஜீவியம் சரியா இருக்கவே இல்லையோ, சபைக்காக நம்ம என்ன செஞ்சாலும் ரொம்ப நல்லவர் எப்படி அப்படி என்ன செய்யறோம், பொய் சொல்றோம். கல்யாணத்துல வாக்கு கொடுக்கிறோம், இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் பிரிக்கிற வரைக்கும் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறோம். அதுக்கு என்ன இருக்குது, மரணம் பிரிக்கிறதுக்குள்ள நாம பிரிஞ்சிடும், அல்லது மரணம் பிரிக்கிறதுக்குள்ள ஆழ்ந்த செய்யறோம் கசப்புகள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் போய்விடுகிறது. பிள்ளை பிரதிஷ்டம் பண்றோம், எல்லாத்திலும் நான் என்ன செய்வேன், சரியா வளர்ப்பேன். ஆனா நம்ம என்ன செய்யறோம், சொன்னது உண்மைதான், நிறைவேற்ற முடியாமல் போகிற போது அது பொய்யாய் மாறி விடுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பொய் சொல்வது இந்த உலகத்தினுடைய இயல்பாய் இருக்கலாம், உலகத்தில் இருக்கிற மனிதனுடைய இயல்பாய் இருக்கலாம். ஆனாலும் கூட வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஜனங்களாய் இருக்கிற நாம் நிதானித்து நன்மையானவர்களுக்காக ஒருவேளை சில காரியங்களுக்காக பொய் சொல்லலாம். சாராள்
அம்மாவை வைத்து வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? ஆபிரகாமுடைய மனைவி சாராள் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே தேவதூதர் ஆண்டவர் மூவருமாய் கடந்து போகிறார்கள். ஆண்டவர் சொல்றார், அங்கே பார்க்கும்போது நான் ஒரு உற்பத்தி காலகட்டத்திலே உடத்திலே நான் வருவேன் என்று சொல்லுகிறார். சாராள் சொல்கிறது 12ஆம் வசனத்திலே, ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து தன் கிழவியோ என் ஆண்டவர் முதிர்ந்த வயதுள்ளவருமாய் இருக்கிறார், எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றார் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. இங்கே சாராள் தன் உள்ளத்திலே தேவன் தம்முடைய வார்த்தைகளை சொல்லுகிற போது அவள் நகைத்தாள் என்று வேதம் சொல்கிறது. இப்பொழுது ஆண்டவர் பேசுகிறார், சாராளே நீ கூடாரத்திலே நீ நகைக்கிற காரியம் என்னன்னு சொல்லி கேட்கிற போது அந்த அம்மா சொல்றாங்க, நான் நகைக்கிறேன், நான் அமைதியா தான் இருக்கிறேன்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ நகைத்தது உண்மைதான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு முன்னே நம்ம உண்மையை பேசுறோமா பொய் பேசுறோமா என்பது யாருக்கு தெரியும்? ஏசப்பாவுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். நாம் மனிதனை ஏமாற்றலாம், மனிதனுக்கு முன்னே பொய் சொல்லலாம், உலகத்துக்கு முன்னே பொய் சொல்லலாம், அரசாங்கத்துக்கு முன்னே பொய் சொல்லலாம், அரசாங்கம் ஜனங்களுக்கு முன்னே பொய் சொல்லலாம். ஆனாலும் கூட வேதம் சொல்கிறது, நாம் பேசுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் கண்ணோக்கி பார்க்கிறவர், செவிகளினாலே கேட்கிற தேவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நாம் நகைத்தாலும், ஆண்டவருக்கு முன்னே நம்முடைய காரியங்களுக்காக சில விஷயங்களுக்காக நாம் பொய் சொன்னாலும் கூட அதை தேவன் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஒரு கதை உண்டு. என்னென்னு சொன்னால், ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தை மகனை வளர்ந்த ஒரு 3 வயது குழந்தையை என்ன செய்தாராம், பள்ளியிலே சேர்ப்பதற்காக ஒரு பிரபலமான பள்ளியிலே சேர்ப்பதற்காக கொண்டு போனார். கொண்டு போகிற போது அந்த குழந்தையை அவர் பஸ்ல கூட்டிட்டு போறாரு. அந்த பள்ளியில் சேர்ப்பதற்காக போகிற போது அந்த கண்டக்டர் வந்து கேட்கிறாரு, என்னன்னு சொன்னால் கண்டக்டர் வந்து அவர் டிக்கெட் எடுக்கக்கூடிய கேட்கிறார். அவருக்கு மாத்திரம் டிக்கெட் எடுக்கிறார், அந்த குழந்தைக்கு என்ன செய்யல, எடுக்கல. அப்போ அங்கே பார்க்கப்படும் போது அது கரெக்ட் ஏதாவது குழந்தைக்கும் நீங்கள் சேர்த்து எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது, என் குழந்தைக்கு 2.5 வயசு தான் ஆகுது, 3 வயசு தானே இருக்கணும், டிக்கெட் எடுக்க வேண்டும் அப்படிதான் அரசாங்கம் சொல்லி இருக்கிறது. என் பையனுக்கு என்ன வயசு இப்போ 2 வயது தான் ஆகிறது, நான் எடுக்க முடியாது என்று சொல்கிறார். வாக்குவாதம் உண்டாகி விடுகிறது. இதெல்லாம் ஒரு மனிதன் பார்த்து கொண்டு அமர்ந்து கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் முடிந்த பிறகு அந்த தகப்பனும் பிள்ளையும் இறங்கி போகிறார்கள். அதை பார்த்து கொண்டு மனிதனும் இறங்கி போகிறார். இருவரும் ஒரே பள்ளிக்குள்ளதான் கடந்து போகிறார்கள். அந்த பள்ளிக்குள்ளே போகிற போது அங்கே பார்க்கும்போது இந்த தகப்பன் செல்வதற்காக அந்த விண்ணப்பங்களை வாங்குவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். இவரை பார்த்து கொண்டிருந்த சம்பவங்களை கேட்டுக்கொண்டு அந்த மனிதன் இறங்கி பள்ளிக்குள்ளே கடந்து போய் தலைமை ஆசிரியருடைய இருக்கிற போய் அமர்ந்து விட்டார். இப்போ இவர் அப்ளிகேஷன் வாங்குறதுக்காக உள்ள போற சீட்டு கேட்கும்படி போகிறார். போகிற போது இவரை பார்க்கிறார். பார்த்த உடனே அவர் கேட்கிற காரியம் என்ன, இவங்க பிள்ளைக்கு வயசு என்னன்னு கேட்கிறார். இப்போ அப்பா சொல்றாரு, வயசு 3, சரியா 3 வயசு முடிஞ்சிச்சுங்க, நீங்க பள்ளியில் சேர்க்கிற வயசு வந்துருச்சு, அதனால நீங்க தாராளமா சேர்த்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். இப்போ அந்த ஆசிரியர் சொல்லுகிறார், உங்கள் பையனுக்கு வயது 2.5 வயதாகிறது. அவர் ஒன்றும் புரியல. இப்போ சொல்றார், நீங்க பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கிறதுக்காக என்ன சொன்னீங்க, 2.5 வயசு தானே சொன்னீங்க, அதுக்குள்ள நீங்க நடந்து வருவதற்குள்ள எப்படி 3 வயதை மாறி போய்விடும், நீங்கள் போய் 3 வயது கடந்த பின்பு என்ன செய்யுங்க, வாருங்கள் என்று அனுப்பிவிட்டார். ஒரு சின்ன பொய் ஒரு மனுஷனுடைய எதிர்காலத்தை என்ன செய்கிறதா, பாதித்து விடுகிறது என்று வேதம் திட்டமாய் சொல்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியம் நாம் தவிர்க்க முடியாது. சில காரியங்களுக்கு நாம் பொய் சொல்லித்தான் ஆக வேண்டும். சில காரியங்களுக்கு ஆனால் வேதம் சொல்கிறது, நன்மைக்கு ஏதுவா இருந்தால் அது நல்லது, ஆனால் தீமைக்கு ஏதுவா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. 1000 பேருக்கு போய் சொல்லி கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்க. அம்மா எப்படி மாத்திட்டாங்க, 1000 பேருக்கு 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணா அந்த குடும்பம் எப்படி இருக்கு? பிடிக்கிற பையனை பிடிக்க மாட்டான்னு சொன்னா எப்படி இருக்கு? ஒருவேளை சண்டை போடுற பொண்ணு சண்டை போடாத நல்ல பொண்ணு சொன்னா எப்படி இருக்கு? யோசித்து பாருங்க. 1000 பேருக்கு பொய் சொல்ல வேண்டிய கல்யாணம் 1000 பொய் சொல்லி நடக்கக்கூடிய காலமாய் மாறி போய்விட்டது. இந்த வேதத்தில் அநேகர் பொய் சொன்னார்கள். ஆனால் அந்த பொய்யுடைய நிலைகள் என்னென்று சொல்லி நாம் இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். வேதம் சொல்லுகிற நாம் எவைகளுக்கெல்லாம் இங்கே பார்க்கும் போது மற்றவருடைய ஆசீர்வாதங்களை தனக்காக எடுத்துக்கொள்ளபடியாக ஒரு மனிதன் பொய் சொன்னான் என்று வேதத்தில் வாசிக்கிறார். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் புத்தகம்
27ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். யாரை குறித்து வாசிக்கிறோம் இங்கே பார்க்கும்போது, இங்க ஈசாக்கின் குமாரனாய் இருக்கிறதானே இங்க ஏசாவையும் யாக்கோபை குறித்து நாம் வாசிக்கிறதான காரியங்களை குறித்து பார்க்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, இங்க இந்த ஈசாக்குடைய வாழ்க்கை நிலைகள் நமக்கு எதைகளை கற்றுக் கொடுக்கிறது சொல்லி பார்க்கப்படும் போது, இவருடைய வாழ்க்கையில இவர்கள் பொய் சொன்ன ஒரு நிலை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறதான வசனங்களை குறித்து அறிந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவன் செய்த காரியத்தை குறித்து வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறது. அங்கே ஈசாக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்கள் வளர்ந்தார்கள். அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிற நிலையை பார்க்கும்போது, யாக்கோபுடைய வாழ்க்கையிலே ஏசாவுடைய ஆசீர்வாதத்தின் மேலே என்ன வந்துருச்சு? ஆசை வந்துருச்சு. அல்லேலூயா. யாருடைய ஆசீர்வாதத்தின் மேலே? ஏசாவுடைய ஆசீர்வாதத்தின் மேலே, யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தின் மேலே அல்ல. அங்கே பார்க்கும் பொழுது இங்கே ஏசாவுடைய ஆசீர்வாதத்தின் மேலே இந்த யாக்கோபுக்கு ஒரு ஆசை வந்ததினாலே இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், முதலாவது அவனை ஏமாற்றி பழுத்த கூழ் கொடுத்து அவனுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கி கொண்டான் என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதான நிலையிலே அவருடைய தகப்பனாக இருக்கிற ஈசாக்கு சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். ஒரு நாள் ஈசாவை அழைத்து அவர் சொல்லுகிறார், எனக்கு வயது முதிர்ந்து போயிற்று, பார்வை மங்கி போயிற்று, நான் இன்னைக்கு மறைப்பேனா, நாளைக்கு நான் மறித்து போவேனா என்று எனக்கு தெரியாது. அதனால என்ன செய்ய வேண்டும்? நீ வேகமாய் போய் வேட்டையாடி ஒரு நல்ல பதார்த்தங்களை செய்து கொண்டு எனக்கு கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இந்த வேத பகுதி நமக்கு திட்டமாய் சொல்லுகிறது. இங்க யாரை அழைத்திருக்கிறார்? ஏசாவை அழைக்கிறதை பார்க்கிறோம். யாக்கோபுக்குரிய ஆசீர்வாதங்கள் அல்ல, இங்க ஏசாவுக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஏசாவின் மேலே ஈசாக்கு அவன் பட்சமாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபை பார்க்கிறோம், ஏசாவை அதிகமாய் நேசித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நேசிக்கிற தகப்பன் தன் மகனை ஆசீர்வதிக்கும்படியாக அவன் கடந்து போக சொல்லுகிறான். இந்த ஏசாவை கடந்து போய் அவர்கள் எல்லாவற்றையும் வேட்டையாடும்படி கடந்து போகிறான். இது எல்லாவற்றையும் அவருடைய மனைவி தாய் என்ன செய்ய தாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கெல்லாம் வீட்டில் அப்படிதான் 2 பிள்ளைங்க தான், அம்மா பிள்ளை அப்பா பிள்ளை. அப்பாவுக்கு ஒரு பிள்ளை என்ன தப்பு பண்ணாலும் கேஸ் கிடையாது, அப்பா ஆஜராயிடுவார். இல்லை அம்மாவுடைய பிள்ளைக்கு என்ன நடந்தாலும் அம்மா ஆஜராயிடுவாங்க, கேஸ் கிடையாது. இல்லை எனக்கு குடும்பம் இப்படிதான் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிற வார்த்தை பார்த்து நீங்க அப்படிதான் இருக்கிறது. ஏசாவின் மேலே ஈசாக்கு பட்சமா இருந்தால், யாக்கோபின் மேலே ரெபெக்காள் பட்சமா இருந்தால், இருவரும் இணைந்து கட்டுகிற 2 பிள்ளைகளும் தெய்வம் கொடுத்த பிள்ளைகள் தான். இவள் 2ஆய் பிரித்துக் கொண்டார் என்று பார்க்கிறோம். இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இதை கேட்டு தன் தாய் தன்னை ஆயத்தப்படுத்துகிறவுடனே அவர் தன்னுடைய கணவருக்கு ஏற்றாற் போல ருசி உள்ள பதார்த்தமா எப்படி ஏசா எப்படி சமைத்து கொடுப்பானோ அப்படி ரெபெக்காள் சமைத்து கொடுத்தார். அல்லேலூயா. அவருக்கு ரெபெக்காள் சமைக்கிற டேஸ்டும் தெரியும், ஏசா சமைக்கிறதும் தெரியும். இல்லை அது 2 மாறுது. என்னதான் மனைவி சமைச்சாலும் அம்மா கையில சாப்பிட்ற டேஸ்ட் சொல்லுங்களேன், அது மாறாது. இல்லை நாங்கள் அதை இழந்து போயிடும் அடிக்கடிக்கு. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த காலங்களிலே பார்க்கும்போது இந்த ஏசாவுடைய வாழ்க்கையை ஏசா எப்படி சமைக்கிறானோ அதை ரெபெக்காள் கற்று வைத்திருந்தார். யாரை ஏமாற்றும்படியாக? ஈசாக்கை ஏமாற்றும்படியாக. ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை திருட்டளவாக பொய் சொல்லி தன் குமாரன் இளையகுமாரன் இருக்கிறதானே யாக்கோபுக்கு கொடுக்கும்படியாக இந்த காரியங்களை செய்து கொண்டிருந்தால் வேறு நமக்கு அழகாக வாசித்தோம் என்று சொன்னால் வாசிக்கலாம். 18 வசனத்தை வாசிக்கலாம். 17 வாசிங்க. தான் சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களையும் அப்பங்களையும் தன் குமாரனாக யாக்கோபின் கையிலே கொடுத்தால், அவன் தன் தகவலில் வந்து என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன், நீ யார் என் மகனே என்றான். கர்த்தராசனம். அப்போது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் ஒரு மூத்த மகனாகிய ஏசா என்றான் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. இங்கே ஒரு பெரிதான ஒரு பொய்யை யாக்கோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். எதற்காக? இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தன் மூத்த சகோதரனுக்கு வைக்கப்பட்டிருக்கிற நன்மைகளை தான் திருடிக் கொள்ளும்படியாக. ஏசாவுடைய வாழ்க்கை எப்படி போனாலும் தான் சந்தோஷமாய் இருக்கும்படியா, தான் இந்த பூமியிலே சுகித்து தகப்பனுடைய இரட்டத்தனையான பங்கை தான் பெற்று வாழும்படியாக இந்த யாக்கோபு செய்கிற காரியம் என்ன? நீ யார் என்று சொல்லி கேட்கும் போது சொல்லுகிற வார்த்தை என்ன? உங்களுடைய மூத்த மகனாகியே ஏசா. கிட்ட அப்பா சும்மா இல்லை, கண்ணை தெரியலன்னா என்ன
கிட்ட வந்து பார்க்க வாப்பான்றாரு. தொட்டு பார்த்தா மேலெல்லாம் ரோகங்கள் இருக்கிறது. ஏசாவை போல குரலோ யாருடைய குரலா? யாக்கோபுடைய குரல். ஹல்லேலூயா. மற்றவருடைய ஆசீர்வாதங்களை, தன் சகோதரனுடைய ஆசீர்வாதங்களை, தன் குடும்பத்துடைய நன்மைகளை திருடிக் கொள்ளும்படியாக இந்த யாக்கோபு என்கிற ஒரு மனிதர், குணரவாசியா இருந்த ஒரு மனிதர், அவனுக்குள்ள அநேகம் இருந்து அநேக ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், இளைய குமாரனுக்குரிய ஆசீர்வாதங்கள் இவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட தன் மூத்த சகோதரனுடைய ஆசீர்வாதங்களை தனக்காக எடுத்துக் கொள்ளும்படியாக தன் தகப்பனிடத்திலே கடந்து போய் பொய் சொல்லுகிறவனாய் மாறி போனான். ஹல்லேலூயா. ஏசா கெட்டு போன அந்த கோபத்துல யாக்கோபு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து தன் வீட்டுல வச்சு சந்தோஷமா இருக்க முடியல. ஏசாவுக்கு வைக்கப்பட்ட சகல ஆசீர்வாதத்தினாலும் அவனை ஆசீர்வதித்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதே வேதப்படி 27ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது 33ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்போது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே, அவன் யார்? நீ வரும் முன்னே அவன் எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான் என்றான். ஏசக்கூடிய வார்த்தையை கேட்டுள்ளே மிகவும் மனக்கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று கெஞ்சினான். ஹல்லேலூயா. என் அன்பான தேவன் சொன்னமே, எனக்கு மனிதனது உலகத்துடைய ஆசீர்வாதங்களை தேடிக் கொண்டிருக்கிறார். உலகத்துடைய நன்மைகளை வாங்கி தன் வாழ்க்கையில் சுகித்திருக்கும்படியாக, உலகத்துடைய காரியங்களே தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளும்படியாக, உலகத்திலே ஆடம்பரமான வசதியான நிலையில் தன்னை வாழ்வதற்காக எனக்கு மனுஷர்கள் ஆசீர்வாதங்களுக்காக போய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உண்மையா இல்லையா? ஹல்லேலூயா. எனக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. உனக்குரியது போதும் என்று இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. போதும் என்ற மனம் ஆதாயம் என்று வேதத்தில் வாசிக்கிறது. எனக்கு உலகத்துடைய மீது ஒரு மனுஷனுடைய கண்கள் போகும் என்று சொன்னார். பிறகு பெரிய காரியங்களை இச்சிக்கும்படியான கண்களும் போகும் என்று சொன்னார். பிறகு பெரிய நன்மைகளாம் திருடிக் கொள்ளும்படி நம்முடைய சிந்தை கடந்து போகும் என்று சொன்னார். வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு சரியாய் நமக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டாலும் தன் தகப்பனோடு தன் தாயோடு கூட அவனால் 20 ஆண்டு காலங்கள் வாழ முடியாமல் பிரிந்து போன நிலையை குறித்து பார்க்கிறோம். தன் மாமனுடைய வீட்டிலே அவன் ஏமாற்றப்பட்டான். இங்கே ஏசாவை ஏமாற்றுவது போல லாபான் அவனை ஏமாற்றினான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் சம்பளத்தை 10 முறை அவன் மாற்றி போட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறார். ஒரு அடிமையாக, ஒரு வேலைக்காரனாக தன் சொந்த தாய் மாமாவுடைய வீட்டிலே அவன் வேலை செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. வனாந்திரத்திலே ஓடி ஒரு இரவெல்லாம் படுத்துக் கொண்டிருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறார். எதனால ஓடி போனார்? இன்னொருவருக்குரிய ஆசீர்வாதங்களை தனக்குரியதாய் மாற்ற நினைத்த போது அவன் நிலையற்றவனாய் மாறி போனான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவ சபையை நாம் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், எந்த ஒரு குடும்ப காரியங்களா இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நமக்குரியதை மாத்திரம் ஏற்றுக்கொள்வது நன்றதாக இருக்கிறது. உலகத்துக்குரியதான மற்றவர்களுக்குரியதான ஆசீர்வாதங்களை நாம் பறித்துக் கொள்ள நினைக்கிற போது, மற்றவர்களுடைய நன்மைகளை நாம் திருடிக் கொள்ள நினைக்கிற போது, அதற்காக சில காரியங்கள் நாம் செய்கிற போது நிலையற்ற வாழ்க்கையா மாறி போடும். ஆசீர்வாதம் இருக்கும், ஆனால் நிலையற்ற ஒரு வாழ்க்கை. யாக்கோபு எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டான். வெறும் கையா போனான், கோலம் கையமா போனான் வேதம் சொல்லுது. சம்பாதிச்சுட்டு வரான், மறுபடியும் யாருக்கு பயந்துட்டு வரான்? ஏசாவுக்கு பயந்துட்டு வருகிறான். இரவெல்லாம் ஆண்டவர்கிட்ட போராடுறான், ஆண்டவரே என்னை பாதுகாத்து போல சொல்லி நெஞ்சிருப்பான். என் ஆசீர்வாதம் அங்கேயும் ஒரு ஆசீர்வாதத்துக்காக இரவெல்லாம் ஜோமன் இருக்க முடியாது. ஏசா என்ன ஏதோ செஞ்சிடக்கூடாதுன்னு ஜோமன் இருப்பான். நான் போறது எனக்கு, என் மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ எந்த ஒரு சேதம் வந்துடக்கூடாது ஜோமன் இருப்பான். இதெல்லாம் சேர்ந்து ஜோமன் இரவெல்லாம் போராடி கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் கேட்கிற கேள்வி என்ன? உன் பெயர் என்ன என்று சொல்லி கேட்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய பெயர் என்ன? யாக்கோபு. யாக்கோபு என்ற பெயர் ஆண்டவருக்கு தெரியாதா? ஆனாலும் ஆண்டவர் கேட்கிற கேள்வி என்ன? உன்னுடைய பெயர் என்ன என்று சொல்லி கேட்கிறார். இவன் சொல்லுகிறான், என்னுடைய பெயர் யாக்கோபு. யாக்கோபு என்றால் என்ன? எத்தனை ஏமாத்துக்காரன் என்பதை அறிந்திருக்கிறார். மற்றவர்களை ஏமாற்றி தன்னுடைய காரியங்களை திருடிக் கொள்ளுகிறவன். லாபானுடைய வீட்டிலிருந்து வருகிற போது அவனுக்குரிய காரியங்களை, அவனுக்குரிய இனப்பெருக்கத்துக்குரிய காரியங்களை அவன் உங்களை போட்டு அவன் நிமித்தமாய் தனக்கு புள்ளியும் வரியும் உள்ளவர்கள் எல்லாம் தனக்காக எடுத்துக்கொண்ட ஒரு மனுஷனாய் இருக்கிறார். அதாவது ஆண்டவர் அவன் பெயரை மாற்றுகிறார். அவனுடைய பெயர்களுக்கு ஏற்ற போல அவனுடைய குணாதிசயம் காணப்பட்டது. அவன் வாழ்க்கையில் எப்பொழுதும் பொய் நிறைந்தவனாக காணப்பட்டான். லாபானுடைய வீட்டுக்குள்ளே போனாலும் பொய்யாக அவனுக்குரிய நன்மைகள் எல்லாம் தனக்காக திருடிக் கொள்கிறவனாய் காணப்பட்டான். ஆண்டவர் சொல்றாரு, உன் பேர் என்னப்பா? உன் பேருக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உன் பெயரை நான் மாற்றுகிறேன் என்று சொல்லிதான் இன்று முதலில் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவான்.
அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்துக்குரிய மற்றவர்களுக்குரியதான நன்மைகளை மற்றவர்களுடைய காரியம் நாம் மிச்சிக்க கூடாது என்று வேதம் சொல்கிறார். அதான் வேதத்தில் வாசிக்கிறோம், 10 கற்பனையில் ஒரு காரியம் என்ன, பிறருக்கு உண்டான ஒன்றையும் மிச்சியாதிருப்பாயாக. உனக்கு இருக்கிறது போதப்பா, அவனுக்கு வீடு கொடுத்தா அந்த வீடு உனக்கு தரும். அவன் வச்சிருக்கிற பென்ஸ் கார் மாதிரி எனக்கு வேற நினைக்காது, அவன் கட்டிருக்கிற நல்ல வீட்டை கட்டி நான் வாழ நினைக்காது. அல்லேலூயா. உனக்கு என்ன அளவின்படி தேவன் அளக்கிறாரோ அந்த அளவுக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சம்பளத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய காரியங்களை பொய் சொல்லி லஞ்சங்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை தேவன் கட்டாயமாய் எச்சரிக்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. தேவ சபை இந்த காலவெளியிலே நாம் எவர்களை சம்பாதித்தாலும் கூட நீதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. யாக்கோபுடைய வாழ்க்கை எப்படியா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆரம்பத்தில் தன் சகோதரனை ஏமாற்ற ஆரம்பித்தான், பின்பு தன் தகப்பனை ஏமாற்றினான், பின்பு தன்னுடைய மாமனை ஏமாற்றி சம்பாதித்தான். அவன் வாழ்க்கையில பார்க்கும்போது நிலையற்று போன ஒரு வாழ்க்கை. திரும்பி வரும்போது கேட்கிறாங்க, எப்படிப்பா வாழ்ந்தேன்னு சொன்னா, நான் வாழ்ந்த நாட்கள் பரதேசியாய் கடந்து போயிடுச்சு. அப்பா வீட்டில் இருந்தானா செல்ல பிள்ளையா, அம்மாவுக்கு நல்ல சந்தோஷமான செல்ல பிள்ளையா இருந்திருப்பான், போதும் நிலையில குடாரத்தில் மகிழ்ச்சியா வாழ்ந்திருப்பான். ஆனா அவனுடைய வாழ்க்கையிலே அவன் நிலையற்று ஓடி போனதுக்கு காரணம் என்ன? ஏசா என்கிறதான ஒரு பொய்யை சொல்லி ஏசாவுக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தன் சகோதரனுடைய வாழ்க்கையில கண்ணீரை ஏற்படுத்துகிற ஒரு மனுஷன். வேதம் சொல்கிறது, ஏசா கண்ணீர் விட்டு அழுதும் மனம் மாறுதலை காணாமல் போகிறதுக்கு யார் காரணம் என்று சொன்னார்? இந்த யாக்கோபு சொன்ன ஒரு பொய் தான் காரணம். இதெல்லாம் அவங்க அப்பா என்ன சொல்லியிருப்பாரு? அவனுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு மூத்த மகனுக்குரிய ஒரு சேஷ்ட புத்திரத்துக்குரிய ஆசீர்வாதம் சரியாக கொடுத்துட்டு இருப்பாரு. அவன் வாழ்ந்து எங்கே போயிருக்க மாட்டான், ஏத்தின் புத்திரத்தில் போய் பொண்ணு கட்டியிருக்க மாட்டான். தன் தகப்பனுடைய சந்ததியையும் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணியிருப்பான். அவன் சந்ததி ஒரு ஆசீர்வாதமான சந்ததியாக மாறி இருக்கும். ஆனால் யாக்கோபு செய்த நிமித்தமாய் தன் தகப்பன் மீதும் தாய் மீதும் ஒரு கோபம் கண்டதினாலே அவன் சந்ததி ஏத்தின் புத்திரின் சந்ததியாக மாறி போயிட்டு அவன் மனம் மாறல, அவன் பின்மாற்றத்தில் விழுந்து போனான். அவன் ஆண்டவரை தேடாமல் போனான். தன் தகப்பனையும் தன் குடும்பத்தை அவன் வெறுக்கிறவனாய் மாறி போனான். தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் கோபமுற்றவனாய் மாறி போனான். அவனுடைய வாழ்க்கை நிலைகள் பின் ஜீவியத்திலே கடந்து போய் அவன் வாழ்க்கை நிலைகள் மோசமாய் மாறுகிறது. காரணம் என்ன? இந்த யாக்கோபு என்கிற ஒரு மனுஷன் சொன்ன ஒரே ஒரு சின்ன பொய். அந்த பொய் அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போனது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். தேவ சபையின் காலவெளியிலே ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிற காரியம் என்ன? பொய் சொல்லாமல் இருப்போம். மற்றவங்க ஆசீர்வாதத்தை நாம எடுத்துக்கொள்வதற்கு பொய் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு கர்த்தர் கொடுத்த காரியத்தில் அவைகள் எனக்கு என்ன செய்து போதும் என்ற நிலையில் நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் அவர்களை பொய் சொல்லி நாம் சம்பாதித்து கோடியாய் சேர்த்து என்ன ஆடினாலும் கடைசியில ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது. எப்படி ஆகிலும் சம்பாதிச்சு எப்படி ஆகிலும் வாழ்ந்துட வேண்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதற்காக நம்முடைய வாழ்க்கையில உண்மையை பேசுகிறேன். நாம உண்மையை பேசினா நம்ம பிள்ளைங்க உண்மையை பேசணும். அல்லேலூயா. நாம் நம்மை கவனித்து நம்மை பார்த்து நம்முடைய நடக்கையை பார்த்து நம்ம பிள்ளைங்க வர்றாங்க, அதை மறந்துடக்கூடாது. நான் எப்படி வளர்கிறனோ அப்படிதான் என் பிள்ளைங்க வளருவாங்க. அல்லேலூயா. நான் பொய் சொல்லிட்டே இருந்தேன்னா என் பிள்ளை அதை பார்க்க, எப்பெல்லாம் நான் பொய் சொல்லன்னு பார்த்துட்டே இருக்கோம், அதுக்கு சமயம் கிடைக்கும்போது அது என்ன செய்யும்? ஆரம்பிச்சிடும். பொய் சொல்ல ஆரம்பிச்சுடும். அப்புறம் நான் கண்டிக்க முடியும். நான் கேட்கும் போது அது என்ன சொல்லும்? நீங்க கூட அன்னைக்கு என்ன செஞ்சீங்க? பொய் சொன்னீங்களே. இப்போ நீங்கள் சொல்லலாம், சொல்லுங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்க நீ சொல்லலாம், நான் சொல்லக்கூடாதா? நீ செய்யலாம், நான் செய்யக்கூடாதா? இன்றைக்கு பிள்ளைங்க அப்படிதான் கேட்குறாங்க இல்லையா? அப்போ வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் என்னை கவனித்து வளர்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்னே பொய் சொல்லாமல், பெற்றோருக்கு முன்னே பொய் சொல்லாமல், குடும்பத்துக்கு முன்னே பொய் சொல்லாமல், உள்ளதை உள்ளது என்றும் இல்லாததை இல்லாத என்றும் சொல்லுங்க என்கிற தெய்வ வார்த்தையின்படி நாம் சொல்வது அவசியமாக இருக்கிறது. இரண்டாவதாய் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையை ஏன் பொய் சொல்லுகிறோம் என்று சொல்லி பார்க்கும்போது, இரண்டாவதாக என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகம புத்தகத்திலே பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். அங்கே யோசேப்பை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். யோசேப்பு விற்று போடப்பட்டார். விற்று போடப்பட்ட யோசேப்பு இப்ப எங்க வந்திருக்கிறாரு? அவர் பார்க்கும்போது இங்கே போத்திபார் சொல்லப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறான். அவன் இளைஞனாய் இருக்கிறான், அழகுள்ளவனாய் இருக்கிறான், சுகந்த மேனியாய் இருக்கிறான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அவன் செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமான் கண்டு தனக்குரிய எல்லாவற்றையும் யாருடைய கரத்தில் கொடுத்துட்டானா? யோசேப்புடைய கரத்தில் கொடுத்து விட்டான். இந்த யோசேப்பு
ஒரு சிவந்த மேனி உள்ளவர். ஆனால் எகிப்தியர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் சொன்னால் கருப்பினத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அழகுள்ளவர்கள் அதில் கிடைப்பது மிக அரிதாய் காணப்பட்டது. இங்கே பார்க்கும்போது போர்த்திபாருக்கு திருமணம் முடித்து மனைவி இருக்கிறார். இந்த மனைவிக்கு அழகுள்ளதான சிவந்த மேனியா இருக்கிற இளைஞனாக இருக்கிறதான தன் வீட்டிலே விளைக்கிற எல்லாவற்றிலும் சிறந்து இருக்கிறதான இந்த யோசுவின் மேலே இச்சை உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. இவன் யோசுவிடத்திலே தவறாய் நடக்கும்படியாய் யோசுவிடத்தில் அநேக காரியங்கள் அவர் பேசுகிறார். 9 சொல்கிறது, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியை இருக்கிறபடியால் உன்னை தவிர ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்கு நான் எத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று யோசேப்பு சொன்னான் என்று வாசிக்கிறோம். யோசேப்பு இந்த போர்த்திபாருடைய மனைவி ஒரு எஜமானியத்தை தான் பார்க்கிறார். என்றைக்கும் தன் கண்களுக்கு இச்சையாகவோ தனக்கு ஏற்றபடியாகவோ ரகசியமான தவறான பந்தங்களை வைத்துக் கொள்வதற்கோ யோசேப்பு உடன்படவில்லை. அந்த ஸ்திரீயானவள் அலட்டிக் கொண்டு கடந்து வந்தாலும் கூட அவன் தனக்கு முன்னாகவும் அந்த ஸ்திரீக்கு முன்பதாகவும் தன் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தரை கொண்டு வந்து நிறுத்துகிற ஒரு மனுஷனாய் இருந்தார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட உண்மை உள்ள ஒரு மனுஷன், நீதிமானாய் வாழ்கிற ஒரு மனுஷன் தான். இந்த காரியங்கள் தொடர்ந்து ஒரு நாள் அல்ல, அநேக நாட்கள் மாத கணக்கால் இவைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் நடந்து கொண்டு வருகிறதான வேளையிலே 39ஆம் அதிகாரத்திலே 12ஆம் சொல்கிறது, அப்பொழுது அவள் அவளுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சைனி என்றால் அவளோட வஸ்திரத்தை அவன் வெளியே கையிலே விட்டு ஓடி போனான். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போய் அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரிய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணபடிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார். அவன் என்னோடு சயனிக்கும்படி என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை இடத்தில் விட்டு வெளியே ஓடி போய்விட்டான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை பார்க்கிறது. இந்த சமூகம் எதை குறிக்கிறது? நாம் செய்கிற தவறுகளுக்கு மற்றவர்கள் மேல் பழி போடுவது இருக்கா இல்லையா? பசங்க விளையாடுறாங்க வீட்டில், நம்ம வெளியே போயிட்டு உடைச்சிட்டு இருப்பாங்க. கேட்டு பாருங்க, நான் உடைக்கல, அவனா உடைச்சா, அவனா உடைச்சான். அங்கே கேட்டு பாருங்க, நான் செய்யல, அவங்க தான் செஞ்சாங்க. இருக்கா இல்லையா? இதுதான் ஒரு காரியம். இன்னைக்கு சிறு பிள்ளைகளுக்கு இந்த பண்பு இது பெரியவர்கள் வரைக்கும் இருக்கிறது ஒரு அவசியமா இருக்குது. யாருமே தன்னுடைய வேலை ஸ்தலத்திலோ அல்லது குடும்ப காரியங்களிலோ எந்த ஒரு தவறையும் என்ன செய்து கொள்வது, ஏற்றுக்கொள்வது கிடையாது. எங்க வேதம் திட்டமாய் சொல்கிறது, எங்க யோசிப்பு ஒரு நீதிமானாய் இருக்கிறான், தேவனுக்கு பயந்து நடக்கிறவன், தன் எஜமானனுக்கு உண்மையுள்ள ஊழியக்காரனாய் இருக்கிறான். ஆனாலும் தன்னுடைய மனைவியோ தன் கணவனுக்கு துரோகம் செய்யும்படியாக அவருடைய நடக்கைகள் எல்லாம் வித்தியாசமாக அருவருப்பானதாக ஒரு பெண்ணுக்குரிய கண்ணியத்துக்கு விரோதமாக இருக்கிறது. அவருடைய பரிசுத்தை இழந்து போகும்படியாக இருக்கிறது. எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் யோசுவை பற்றி பிடிக்கிற போது தன்னுடைய ஆத்மாவையும் தன்னுடைய பரிசுத்தையும் தன் சரீரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளபடியாக தன் மேல் இருக்கிற வஸ்திரத்தை விட்டு ஓடி போகிறார். இதை பார்க்கறது அம்மாவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அம்மா சொல்றதுக்கு இவைனா வெளியே போயிட்டு சொல்லிடுவானோ, சொன்னா போர்த்திபாருக்கு தெரிஞ்சா நம்ம நிலைமை என்ன கேட்டு தெரிஞ்சிருவாரே, வசதியா இருக்கிறோமே, குடும்பம் நன்றா இருக்கிறது, ஏன் நமக்கு இந்த பிரச்சனை சொல்லிட்டு அவன் சொல்லுவதற்கு முன்பதாக பிரச்சனை இவள் தன் கையில் எடுத்துக்கொண்டாள். அல்லேலூயா. அதை எடுத்துக்கொண்டு என்ன செய்தால் யோசுவின் மீது பழி போட்டார். யோசுவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவனை சிறையிருப்புக்குள்ளே கொண்டு போகிறதற்கு செய்யாத ஒரு குற்றம், செய்யாத ஒரு பாவம், செய்யாத ஒரு நீதிமானாய் இருக்கிற யோசுவுக்கு விரோதமாய் அந்த குற்றத்தை மறைக்கும்படியாய் அந்த பாவத்துடைய தண்டனை தனக்குள் வராதபடிக்கு தன்னை போர்த்திபார் தன் வேலைக்காரர்களுக்கும் தன் இனச்சன ஜனங்களுக்கு முன்னே தன்னை நீதி உள்ளவனாய் காண்பித்துக் கொள்ளும்படியாக அது செய்யாத ஒரு தவறை கொண்டு போய் யோசுவின் மேல போட்டு தன் புருஷன் திரும்பி வருகிற வரைக்கும் அவள் அமர்த்து கொண்டிருந்தால் அவன் வந்தபோது அவன் போய் சொல்ல போறான், என்ன பண்ணிட்டு பெரிய மனுஷன் வீட்டில் வச்சுட்டே அவன் செஞ்ச காரியம் என்னமா அப்படின்னு சொல்லுகிற போது அவனை கொண்டு போய் சிறைச்சாலைக்குள்ளே போடுகிறான். சிறைச்சாலைக்குள்ளே அவன் அநேக ஆண்டு காலங்கள் வாழும்படியாய் அதை மாறிப்பதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுடைய பொய் ஆசீர்வாதங்களை பற்றிக் கொள்கிறது, ஒரு ஸ்திரீயுடைய பொய் ஒரு மனுஷனை சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு போகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தான் செய்கிற தவறுகளை மறைப்பதற்காக, தான் செய்கிற குற்றங்களை மறைப்பதற்காக மற்றவர்கள் குற்றங்களை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அநேக இடங்களில் ஊழியக்காரர்கள் இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் இன்னைக்கு பார்க்கிற போது இன்னைக்கு தன்னை சரியாய் காண்பித்துக் கொள்வதற்காக, தான் தவறு செய்திருந்தாலும் அந்த தவறை மறைப்பதற்காக அந்த தவறை கொண்டு போய் தவறு செய்யாதிருக்கிற குடும்பத்தில் உள்ளவர்களோ அல்லது
சபையில் உள்ளவர்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோமா, சமுதாயத்தில் திரித்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் செய்த தவறுக்கு நாம் பொறுப்பேற்க வேண்டும். உலகம் அறியாமல் இருக்கலாம், குடும்பம் அறியாமல் இருக்கலாம், புருஷன் அறியாமல் இருக்கலாம், மனைவி அறியாமல் இருக்கலாம், பிள்ளைகள் அறியாமல் இருக்கலாம், பெற்றோர் அறியாமல் இருக்கலாம். நம்மை உருவாக்கின ஆண்டவர் சகலத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்பு நீதிமான் ஆண்டவருக்கு தெரியும், போத்திபார் அநீதியானவன் தெரியும், யோசேப்பு உத்தமன் ஆண்டவருக்கு தெரியும். சிறைச்சாலையுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணி கர்த்தர் அங்கே அவன் ஆசீர்வாதமாக வைத்தார். அல்லேலூயா. அந்த சிறைச்சாலைக்குள்ள போனதுனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவன் பார்வோடு இருக்கிற சிங்காசனத்துக்கு தேவன் ஏற்று நாட்டகத்தில் கொண்டு போய் வைத்தார். அல்லேலூயா. அங்க இருக்கிறதான வேதம் சொல்லுகிறது, அனைத்து இது போல அநேக போத்திபார் இருக்கிறார்கள். அவர் எல்லாம் ஒரு காலத்திலே பார்க்கும்போது யோசேப்பின் கீழாக வேலை செய்யும்படியா தேவன் யோசேப்பை போத்திபாருடைய குடும்பத்திலே ஒன்பதாக கர்த்தர் உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இன்னைக்கு நாம செஞ்ச தப்புக்கு நம்ம தான் என்ன செய்யணும், அறிக்கை செய்யணும். நம்ம தான் விட்டுருக்கோம், நம்ம தான் சரி பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு நாம் செய்ததுக்கெல்லாம் இன்னொருத்தர் நம்ம என்ன செய்யக்கூடாது, பழிகளை போடக்கூடாது. இதான் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஒரு சின்ன பொய், தன்னை செய்த தவறுகள் செய்யாத தவறுகள் சொல்லப்பட்ட ஒரு பொய் நிமித்தமாக யோசேப்புடைய வாழ்க்கை சிறைச்சாலை வரைக்கும் கடந்து போனது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படி எத்தனையோ தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில செய்து, கணவருக்கு முன்னே எத்தனை பொய் சொல்லியிருக்கிறோம், மனைவிக்கு முன்னே எத்தனை பொய் சொல்லியிருக்கிறோம், பிள்ளைகளுக்கு முன்னே எத்தனை பொய் சொல்லியிருக்கிறோம், அல்லது பிள்ளைகள் பெற்றோருக்கு முன்னே எத்தனை பொய் சொல்லியிருக்கிறார்கள். இன்னைக்கு வேலை ஸ்தலத்தில் எத்தனை பேர் நாம் பொய் சொல்லியிருக்கிறோம். சற்று சிந்தித்து பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் சொல்லுகிற பொய் ஒருவரை அழிக்குமானால், நான் சொல்லுகிற பொய் ஒருவரை சிறைச்சாலைகளை கொண்டு போகுமானால், நான் சொல்லுகிற பொய் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தாழ்த்து போடுமானால், கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிற நிறைவு நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கு இருக்கிறது அவசியமாக இருக்கிறது. அது ஆண்டவர் லேவியராகவே சொல்கிறார், பொய் சொல்லாமல் இருப்போமாக. அல்லேலூயா. முதல் ஒரு மனுஷன் ஆசீர்வாதத்துக்காய் பொய் சொன்னார். இரண்டாவது ஒரு பெண்ணை பார்க்கும்போது தன்னை நீதிபதியாய் காண்பித்துக் கொள்வதாக, தான் செய்த தவறை வேறொரு மேல் போட்டு தன்னை சுத்தமான காண்பித்துக் கொள்வதற்காக பொய் சொன்னான் என்று வாசிக்கிறோம். மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்த்து நாம் முடிக்கலாம். மூன்றாவது நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் பொய் சொல்லக்கூடிய நிலைகள் வருகிறது என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் நமக்கு திட்டமாக கற்றுக் கொடுக்கிற வார்த்தையை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலை நிமித்தமா நாம் என்ன பண்ணிடுறோம், பொய் சொல்றோம். இல்ல, சூழ்நிலை நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையில பொய்யான காரியங்கள் வருவதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். வேதத்துல வாசித்தவர் சொன்னால் ஒரே காரியத்துல அப்பாவும் பொய் சொன்னாரு, பையனும் பொய் சொன்னார். அப்படி ஒரு காரியம் இருக்குதா? அப்பா என்ன பொய் சொன்னாலும் ஆபிரகாமும் ஈசாக்கும். திருப்பி கொள்ளுங்கள், ஆதியாகம புத்தகத்துல 20ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது 1-2 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகம புத்தகம். ஆபிரகாம் விடப்பட்டு தென் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். அதை ஆபிரகாம் தன் மனைவியான சாராளை தான் சகோதரி என்று சொன்னதினாலே கேரார் ராஜாவை அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே கேரார் என்று சொல்லப்பட்ட இடத்திலே ஆபிரகாம் 5 நாட்களிலே பிரயாணம் போய் அங்கே செழிப்பான ஒரு இடமா இருக்கிறபடினாலே அங்கே பிழைக்கும்படியே கடந்து போகிறார். சாராள் எப்படிப்பட்டவளாய் இருக்கிறாளா? அழகு உள்ளவளாய் இருக்கிறார். அல்லேலூயா. சாராளுக்கும் யாக்கோபுக்கும் வயதிலே வித்தியாசம் இருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். இப்போது யாக்கோபுக்கு சாராள் நிமித்தமாய் துன்பம், ஆபத்து, மரணம் வரும் என்று பயந்து கொண்டு அவளை பார்த்து என்ன சொல்கிறார், என்னுடைய சகோதரி. கணவன் மனைவி சொல்ல வேண்டிய வார்த்தை, அடையாளமா இருக்க வேண்டிய வார்த்தை என்னவா மாறி போச்சு, சகோதர சகோதரியா மாறி போச்சு. உண்மையாகவே அவள் சகோதரி தான். தகப்பனுக்கு அவள் மகள் தான், ஆனால் தாய்க்கு அவள் என்ன கிடையாது, மகளின் என்று சொல்லி ஆபிரகாம் சொல்லுகிறார். ஆனால் திருமணம் முடித்திருந்தாலும் கூட இந்த திருமணத்துக்கு விரோதமாக இவர்கள் பொய் சொல்கிறதான நிலையை குறித்து நாம் வேதத்தை வாசிக்கிறோம். அதே ஆதியாகம புத்தகம் 26ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி கொண்ட வேண்டும் சொன்னால் அங்கே நாம் வாசிக்கலாம். 6ஆம் வசனம் 7வது வாசிங்க. ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான்,
அவிழ்த்து மனிதர்கள் அவன் மனைவி குறித்து விசாரித்த போது அவளின் சகோதரி என்றான். ரெபெக்காள் பார்வைக்கு அழகுள்ளவன் ஆனபடியால் அவிழ்த்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொள்ளுவார் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான் என்று வாசிக்கிறேன். இதே கேரளன் தான் ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார், சாராளை தன் சகோதரி என்று சூழ்நிலை நிமித்தமாக தன் ஜீவனுக்கு ஆபத்து வரக்கூடாது என்பதற்காக பொய் சொல்கிற நிலை குறித்து நாம் பார்க்கிறோம். அதே நிலைத்தான் ஈசாக்கும் என்ன செய்கிறார், ஆபிரகாமுடைய நாட்கள் கடந்து போன பிறகு அதே பஞ்சகாலம் உருவாகிற போது ஆண்டவர் கேராளிலே குடியிருக்க முடியாது சொல்லுகிற போது அங்கே கடந்து போகிறார். அந்த ஜனங்கள் தெய்வ பயம் இல்லாத இருக்கிற ஜனங்களாய் இருக்கிறபடினாலே, இந்த ரெபெக்காள் அழகுள்ளவளாய் இருக்கிறபடினாலே அவள் நிமித்தம் தனக்கு துன்பம் வரக்கூடாது என்பதற்காக அவளை என் சகோதரி என்று பொய் சொன்னான் என்று வாசிக்கிறோம். இந்த பொய்க்கு காரணம் என்ன? சூழ்நிலைகளை பார்த்து பொய் சொல்லுகிற ஒரு காரியம், அதற்கு விரோதமாய் தனக்கு நடக்க போகிற காரியங்களை வைத்து நாம் அதற்கு ஏற்றாறு போல சொல்லப்படுகிற ஒரு காரியம். இங்கே ஆபிரகாம் சொன்ன அதே பொய் தான் இவனுடைய வாழ்க்கையிலும் கடந்து வருகிறது. அதான் நான் சொன்னேன், அப்பா எப்படி இருக்கிறாரோ பிள்ளை அப்படிதான் இருக்கும், அம்மா அப்படிங்கிறாங்களோ பிள்ளை அப்படிதான் இருக்கும். அப்பா சொன்னது ஒரு ஈசாக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஈசாக்கு அதை கடைபிடிக்கிறான், வேதம் சொல்லுகிறது. அதே போல ஈசாக்கு சொல்லுகிறதான காரியத்தை யாக்கோபும் ஏசாவும் பார்த்திருந்தார்கள். அல்லேலூயா. இரக்கமான தெய்வம் சொன்னவே தன் ஜீவனுக்கு கேடு உண்டாகக்கூடாது என்பதற்காக இவர்கள் போயிருக்கிற தேசம் அந்நிய தேசமா இருக்கிறபடினாலே அந்த ஜனங்கள் எப்பேற்பட்ட ஜனங்கள், அப்படி நல்ல பண்புகள் என்ன, அப்படி குணாதிசயங்கள் என்ன என்பதை இவர்கள் அறியாது இருக்கிறபடினாலே இவர்கள் என்ன செய்கிறார் சொன்னால், இவன் பொய் சொல்லக்கூடிய நிலையிலே தானும் பொய் சொல்லி தன் மனைவியும் என்ன செஞ்சான், பொய் சொல்லலை. அனனியாவும் பொய் சொன்னான், சப்பீராவும் பொய் சொன்னான். என்ன சொன்னா, இவ்வளவுதான் விற்றீங்களான் பேதுரு கேட்கிற போது அனனியா சொன்னான், இவ்வளவுக்கு தான் நாங்கள் விற்றோம் என்று சொன்னால் அவன் மரித்து போனான் வேதத்தை வாசிக்கிறோம். சற்று நேரம் கழித்து அறியாதிருக்கிற சப்பீரால் உள்ளே கடந்து வருகிறார். உள்ளே கடந்து வந்து பார்க்கிற போது பேதுரு அதே காரியங்களை செய்கிறான். சப்பீராவே இந்த காரியங்களை நிலத்தை எவ்வளவுக்கு நீங்கள் விற்றீர்கள் என்று கேட்கிற போது அனனியா என்ன சொன்னாலோ அதை தான் சப்பீரால் சொன்னால் மரித்து போனான். ஒரு பொய் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மரணத்தை உண்டாக்குவதை பார்க்கிறோம். ஒரே ஒரு பொய்யை தான் கணவன் சொன்னான், மனைவி சொன்னார், அவருடைய வாழ்க்கையில அங்கே பார்க்கப்படும் போது மரணம் உண்டாயிடுச்சு. ஆபிரகாம் தன் மனைவியை சகோதரி என்று சொன்னால் பிரச்சனை உண்டாயிடுச்சு. அன்னைக்கே வந்து அபிமெலேக்கு சாராளை அழைத்து கொண்டு போனான். அதை அழைத்து கொண்டு போய் தனக்கு மனைவியாக நினைத்தான். கர்த்தர் மாத்திரம் அங்கே அபிமெலேக்கோடு அந்த இரவில பேசலாமே சொன்னால் ஆபிரகாம் வேறுமையாக திரும்பி வந்தது. அல்லேலூயா. அந்த ஆபிரகாம் ஒரு நிமிடம் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இடைப்பட்டு அபிமெலேக்கை எச்சரித்து அவன் நீதிமான், அவன் தீர்க்கதரிசி, அது அவருடைய மனைவி என்று அபிமெலேக்கு ஆபிரகாம் சொல்லவில்லை, கர்த்தர் வெளிப்படுத்தினார். கர்த்தர் வெளிப்படுத்த அவன் சந்ததியை கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்த போதுதான் அவன் பயந்து ஜெபித்து அவன் ஜெபமான், ஆண்டவரே நான் நீதியாய் செய்தேன், நான் அவருடைய மனைவி என்று எனக்கு தெரியாது, அது யார் இருக்குது அவன் சகோதரி என்று சொன்னதினாலே நான் அதை எடுத்துக்கொள்ளும்படி நினைத்தேன். ஒருவேளை அவன் மனைவி சொல்லியிருந்தானா நான் அதை செஞ்சிருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்ன ஒரு பொய் குடும்பத்துக்குள்ளே பிரிவினைகளை பிரச்சனைகளை உண்டாக்கி விடுகிறது. சில பேர் குடும்பம் பிரிந்து போகிறதுக்கு ஒரு சின்ன பொய் ரெண்டா பிரிஞ்சுக்கும். எத்தனை உறவுகள் பிரிஞ்சு போவது காரணம் என்ன? ஒரு சின்ன ஒரு பொய். நடக்காத ஒரு நடந்ததாக நடந்த காரியத்தை அப்படியாகவும் ஏதோ ஒரு காரியம் நாம் சொல்லுகிற போது குடும்பங்கள் சிதறி போறதாக இருக்கிறது. எதிர்மத்தமாக நம்முடைய வாயிலிருந்து வருகிறதான நாம் அறியாமல் இருந்து நாம் துணிகரமாக அது பொய் என்பது கூட ஒரு பாவம் என்கிற உணர்வில்லாமல் வாழ்கிற போது அந்த பொய்யை நாம் உண்மையாய் பல முறை நாம் சொல்லுகிற போது அந்த பொய் உண்மையாய் மாறுகிற போது இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை பிரிந்து போகிறது, உறவுகள் பிரிந்து போகிறது, சொந்தங்கள் பிரிந்து போகிறது, நண்பர்கள் பிரிந்து போகிறார்கள். எனக்கு வேதம் அழகாய் சொல்லுகிறது, இன்னைக்கு நம்முடைய பொய் சூழ்நிலைக்கு ஏற்றது போல சொல்லக்கூடாது. லூக்கா சுவிசேஷத்தை நாம் வாசிக்க வேண்டாம். அங்கே பார்க்க 22ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் போது அங்கே பேதுருக்கு வாசிக்கிறோம். பேதுரு அங்கே வாழ்க்கையில 3 முறை என்ன பண்ணான்? பொய் சொன்னான். ஆண்டவர் கூட இருந்தவன் இல்லை, ஆண்டவரை சூழ்நிலை கிறிஸ்து என்று அறிக்கை செய்த ஒரு மனுஷன் சூழ்நிலை எப்படி இருக்கிறது? பேதுருக்கு எதிராக இருக்கிறது. தன்னோடு இருக்கிற கிறிஸ்துவே அவர்கள் ஒருவேளை கைது செய்து விட்டார் என்று சொன்னார். தன்னை கைது செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்ற ஒரு பயம், ஒருவேளை தனக்கு மரணம் வருமோ என்று பயம். அங்கே ரோமருடைய மரணம் என்ன என்பதை குறித்து அவன் நன்கு அறிந்திருக்கிறபடினாலே கிறிஸ்துவோடு கூட கடந்து போகிறார். கிறிஸ்துக்கு நடக்கிற காரியம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துக்கு என்ன நடக்கும் என்பதை குறித்து அவன் பயந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும்
ஒரு அம்மான்னு கேட்கிறாங்க, நீ அங்க இருந்த ஒரு ஆள் தான் கேட்கிறாங்க, ஸ்திரீ நான் அந்த புருஷன் மனுஷனை அறியேன். அல்லேலூயா. இன்னொரு மனுஷன் கேட்கிறான், உன் பேச்சு அவள் பேச்சு பழகுது. அவரோட 3 வருஷ காலத்தினால பேதுடைய பேச்சு யார் பேச்சு போல மாறிச்சா? ஆண்டவருடைய பேச்சு போல மாறிச்சு. உலகத்தான் சொல்லுகிறான், ஆனால் உடல் இருந்தவன் சொல்லுகிறான், நான் அவர் அல்ல, அவரை நான் அறியேன் என்று அறிக்கை செய்கிறான். இன்னொருவர் வந்து கேட்கும் போது, இல்லை உன் பேச்சு அதை வெளிப்படுத்துகிறது, நீயும் அவரோடு இருந்தவர்கள் ஒருவன் என்று சொல்லுகிற போது சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கி போறார். அல்லேலூயா. தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது எழுதிக்க வேண்டிய பேரு சாவிலும் தாழ்விலும் ஒவ்வொருவரோடு இருப்பேன், மரணமே ஆனாலும் என்னை பிரிக்க முடியாது என்று சொன்ன பேரு இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடுகளுக்கு முன்னே போவதற்கு முன்னே நியாயம் விசாரிக்கும்படியாக நின்று கொண்டிருக்கிற வேளையில் பேரு சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலைக்குள்ளே தான் நிறுத்தப்பட்டால் இதனுடைய முடிவு எப்படியா இருக்கும்? ஒரு இயேசுவை போல எனக்கு மரணம் இருக்குமோ? ஒரு இயேசுக்கே இந்த நிலை என்று சொன்னால் அதை பார்க்க என்னுடைய வாழ்க்கை நிலைகள் மோசமாக இருக்குமே என்று நினைத்த பேரு இப்ப சொல்றாரு, எனக்கு தெரியவே தெரியாது, சத்தியம் பண்ணவும் சபிக்கும் தொடங்கினார். ஆண்டவர் அவனை திரும்பி பார்த்தார், மனம் கசந்து அழுது நான் நிறைவேற்ற வாசிக்கிறேன். மனக்கசப்பு ஏன் வந்தது? ஏன் ஆண்டவர் அவனை பார்த்து யோகா கடைசி பண்ணுகிறேன், அவர் அந்த பெருவே நேசிக்கிறாய் என்று ஏன் ஆண்டவர் கேட்க வேண்டும்? ஒரே ஒன்றுதான், அவன் 3 முறை சொன்ன ஒரு பொய் நிமித்தமாக அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் சந்தேகப்பட்டு கேட்கிறார், பெருவே நேசிக்கிறாயா, எடுத்து அன்பாய் இருக்கிறாயா, இனி என்னை பார்த்து பொய் சொல்ல மாட்டியே அப்படின்னு நிலையில் ஆண்டவர் கேட்கிறார். அப்பொழுதுதான் அவன் மனசு, ஆண்டவரே நான் உன்னை நேசிப்பதையும் உம்மிடத்தில் அன்பாய் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறாயே என்று பேர் சொல்லுகிறார். சூழ்நிலை பார்க்கிறோம், ஒரு பொய்யின் வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. அவன் சொல்லுகிற பொய் எனக்கு என்ன பாதகத்தை உண்டாக்கும்? அவன் சொல்லுகிற பொய் தேவனை விட்டு என்னை பிரித்து விடுமோ? அவன் சொல்லுகிற பொய் அவனுடைய அன்பை விட்டு பிரித்து விடுமோ? அவன் சொல்லுகிற பொய் என்னை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்காது என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நாள்தோறும் அநேக பொய்யின் காரியங்கள், பொய்யின் வசனிப்புகள், பொய்யான காரியங்களை நாம் செய்து கொண்டேதான் இருக்கிறோம். மனஸ்தாபம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். பொய் சொன்னாலும் ஆண்டுகிட்ட நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கட்டாயம் மன்னிப்பு வேணும். மன்னிப்பு கேட்கக்கூடாதா? கேட்கணுமா? கேட்கக்கூடாதுதா? கட்டாயம் கேட்கணும். பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னா அதை நம்ம கண்டுக்கிறது இல்லை. இருக்கிற பாவத்திலே பெரிய பாவம் பொய்யின் பாவம். அந்த பாவத்துக்குரிய இன்னைக்கு இது வரைக்கும் நம்ம மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொன்னா லிஸ்ட்ல மோசம் தான் இருக்கும். மேலே போனா சொல்லுங்களேன், பொய்யின் காரியங்கள் அதிகமாக இருக்கும். கிறிஸ்துவனுடையவர்கள் கிறிஸ்துவை போல இருக்கிறார்கள், கிறிஸ்துவனுடையவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எவைகளுக்கெல்லாம் நாம் சொல்லுகிறோமோ அது மற்றவர்களுக்கு நன்மையாக இருக்கிறத தவிர தீமைக்கு நாம் பொய் சொல்லக்கூடாது. நம்முடைய லாபத்திற்காக, நம்முடைய சுயத்திற்காக பொய் சொல்லி நாம் தப்பித்துக் கொள்ள நினைக்கிற போது அந்த பொய் வேறுவருக்கு பாதுகாப்பாய் மாறி போகிறது பார்க்கிறோம். சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கிறதா அங்கதான் நம்ம வந்துடலாம தவிர அந்த சூழ்நிலைக்கு நடுவில் நின்று நாம் பொய் சொல்லுகிற போது அந்த பொய் நமக்கு பாதுகாப்பு உண்டாக்கி விடுகிறது. இயேசு சேவை அறியப்படுகிற போது அங்கே பார்க்கிற மன்னாவும் காய்மாவும் பொய்யாய் சொல்லும்படியாக கூலிகளை கொடுத்து அவர் சாட்சி நிறுத்தினார்கள். அவர் சொன்னார்கள், இவன் ஆலயத்திற்கு 3 நாளுக்குள்ளே கட்டுகிறான் என்று சொன்ன உண்மை நாங்கள் அதை கேட்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். பொய்யான வார்த்தைகளை சொன்னார்கள். பொய்யாய் சொல்லிட்டவர்கள் சொன்னார்கள், இந்த ரத்த பொழி எங்கள் மேல் வரட்டும். என்ன விளைவு அவனுக்கு தெரியாது. இயேசுவின் ரத்தம் எப்படிப்பட்டதுன்னு அவனுக்கு தெரியாது. அந்த ரத்தத்துடைய சந்ததியை சாவுவேன் என்பது அவனுக்கு தெரியாது. ஆனால் தன் கொடுக்கப்பட்ட அந்த பரிதானத்திற்காக, தான் கிடைத்த அந்த பணத்திற்காக, அது மேலே அந்த பணத்தினுடைய ஆசைக்காக அவர்கள் கூலி பொருத்தப்பட்டு அவர்கள் பொய்யாய் சொன்னார்கள். அந்த பொய் அவருடைய வாழ்க்கையில் சந்ததிக்குள்ள சாபத்தை கொண்டிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் பழைய ஏற்பாட்டின் புத்தகம் இஸ்ரவேல் சபை எச்சரிக்கிறது. புதிய ஏற்பாட்டின் சபைக்கும் பவுல் சாக்கிரியா சொல்கிறார், நீங்கள் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமல் இருங்கள். அதனுடைய கணவன் மனைவிக்கிட்ட பொய் சொல்லக்கூடாது, மனைவி கணவன்கிட்ட பொய் சொல்ல. அநேக கணவனுடைய சம்பளம் மனைவிக்கு தெரியாது, இல்லை வாங்கிறது ஒன்று கொடுக்கறது ஒன்று, அதுதானே இது பிள்ளைங்களா? அநேக பிள்ளைகள் இல்லை மார்க் சீட் மற்ற காரியங்களில் நீங்கள் போய் வாங்கிறது ஒன்று, ஒரு அப்படிப்பட்ட காரியங்களும் ஒன்று, பெற்றோரை ஏமாற்றுகிற காரியங்களும் ஒன்று. மனைவிமார்கள் இல்லை கொடுத்த பணத்தில் நிச்சயம் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு டப்பாவில் இருக்கும், ஆனால் கொடுத்த பணம் செலவாயிட்டு சொல்ற ஒரு பொய். இதெல்லாம் பெரிய பாதிப்பு உண்டாங்க.
ஆனாலும் கூட நன்மைக்கு எதுவாய் இருந்தால் நாம் செய்யலாம், நன்மைக்கு விரோதமாக இருக்கிறது சொன்னால் சிந்தித்து செயல்படுவது அவசியமா இருக்குது. ஒரு யாக்கோபு ஏசாவின் ஆசீர்வாதத்திற்காக போய் சொன்னார். ஏசாவுடைய வாழ்க்கை ஒன்றதெல்லாம் நடத்துவது. போத்திபாரின் மனைவி தன் தவறை மறைக்கபடியாக ஒரு பொய் சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அங்கே யோசிப்பு சிறைக்கு கொண்டு போகப்பட்டார் என்ற வாசிக்கிறார். ஒரு பேதுரும் ஆபிரகாமும் பொய் சொன்னார்கள், பாதகங்கள் வந்திருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கை சாப்பிட இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் காலங்களுக்காக நன்றி சொல்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய நாம் இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கப்படியா எதிர்த்து அனைவரே சொல்கிற ஞாயிறு காலங்களிலே தேவ நாமத்தை மயப்படுத்தபடி மீண்டும் கொடுத்து நல்ல குழுமைகளுக்காக, அபிஷேகத்திற்காக, தேவ பிரசனத்திற்காக, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இணைப்பதற்காக நன்றி சொல்கிறோம். சொல்லியிருக்கிற தகவலை எங்கள் நாட்கள் முடிகிற வரைக்கும், எங்கள் ஜீவன் ஒழித்து போகும் வரைக்கும் உண்மையே ஆராதிக்கிறதுக்கு உதவி செய்யும்படியாக அர்ப்பணித்து நாங்கள் சொல்லிக்கிறோம். ஒருவருக்கு பொய் சொல்லாது சொல்லி நாங்கள் தியானித்த வார்த்தைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். அதனுடைய நாளில் தியானித்த வார்த்தை அதனுடைய ஸ்தோத்திரங்களுடைய வாழ்க்கை எத்தனையோ பொய்களை நடத்தியிருக்கிறோம், எத்தனையோ காரியங்கள் பொய்களை சொல்லியிருக்கிறோம். எங்கள் பொய் எத்தனையோ பேர் வாழ்க்கையை பாதிப்பு உண்டாக்க இருக்கிறது. எத்தனையோ பேர் கிடைக்கிற நன்மையை நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். தகப்பன அதனுடைய நாளில் எங்களை பொறுமையாய் மன்னிக்கும்படியாய் ஒப்புவிச்சிருக்கிறோம். யாக்கோபு சொன்ன ஒரு பொய் நிமித்தமாக ஏசாவுடைய வாழ்க்கையை பாதிப்பது, ஏசாவுக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் யாக்கோபு எடுத்துக்கொண்டார். அவர் வாழ்க்கை வயற்று போய் அதனுடைய துன்பத்தில் அதனுடைய தொழிலை அனுபவித்து மீண்டும் திரும்பி வந்தார் என்று நாம் வேண்டிய வாசிக்கிறோம். அவர்கள் ஒருத்தருடைய மனைவி அவர்கள் உத்தமமாக இருக்கிற நீதிமன்றத்தில் யோசிக்க விதமாய் சொன்ன ஒரு பெரிய குற்றமாக சிறைச்சாலை வரைக்கும் அவர் கடந்து போனார். கர்த்தர் இருப்பினும் அவரை உயர்த்தி பார்வோடு மேலே வைத்து கைவிடாக நன்றி சொல்கிறோம். சூழலை பார்த்து ஆபிரகாம் ஈசாக்கு ஒரே புதிய சுதந்திரமாய் வாழ்க்கையில குடும்பத்தில் பிரிவுகளை மன்னவரே ஆபத்து கடந்து வந்தது. சூழலை பார்த்து பேரு சொன்ன பொய்யிடமாய் அவரே மனம் கசந்து அழுது மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலைகளுக்குள்ளே தள்ளப்பட்டது போல எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் தேவனுக்கு துணிய விடாமல் அல்லது எந்த காலத்தில் நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் பொய்யாமலை நாங்கள் பேசியிருக்கிறோமோ, பொய்யை நடத்தித்திருக்கிறோமோ, அவர்களுக்காக எங்களை மன்னிக்கும்படியாக முழுவதுமாய் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரை பரிசுத்தப்படுத்துவதாக வந்திருக்கிற சகல குடும்பங்களும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பேராய் தனித்தனியாய் தேவனுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்திலே ஊற்றும்படியாக நாம் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனை தடைபட்டு போன கர்த்தருடைய ஜனங்கள் வயது முதிர்ந்த வரவழியாக ஜனங்கள் ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி தேவ பலத்தினால் நிரப்புவதாக இந்த பாராட்டும் குழந்தை சபைக்கு விதமாய் தேசத்துக்கு விதமாய் இடத்துல வராதவர்கள் மேற்கொள்ளாதவர்கள் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் சபையை நாங்கள் மேற்கொள்ளப்படியாக வல்லமை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். தேசத்தை மக்களை பாதுகாத்து பாவத்தை அப்புறத்தை ரட்சிக்கும்படியாக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் பிறந்த நாளை காண்பித்து அந்த பிள்ளைகளை இயேசு நாமத்தில் மனதாக நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய சுகம் பல தீர்க்காய்ச்சி கர்த்தர் உண்டாக்கும்படியாக நாங்கள் ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே ஆமென். சரி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உடனே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஆமென். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் சமாதான வேதத்திலும் சகல ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய வருகிறது யாவும் நம்முடைய உண்மைகளும் தலைப்பட்ட அந்த துறைகளும் வாரத்திலே பரதாத்மகமாக நாங்கள் புரிந்து வருகிறேன்.